ஓகே. இப்போ நம்ம காலர் நெக் செடிக்காக 2.5 மீட்டர் கிளாத் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ இது வந்து செக் மாடல் டிசைனர் கிளாத் எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த கிளாத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா பெர் மீட்டர் ₹100 ரேட். ஸோ இந்த கிளாத்தில் வந்து காலர் நெக் பார்ட் மட்டும், அதாவது இது வந்து ஃபுல் காலர் கிடையாது, ஹாஃப் காலர் நெக் தான் நான் இப்போ இதில் டீச் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி பேசிக் கிளாஸில் சுடிதாருக்கு வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். அது வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிள் மெத்தடில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் அதை பாருங்கள். அப்போ உங்களுக்கு சுடிதார் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இதில் விட்த்தும் ஹைட்டும் எடுத்து பாடி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே சேம் மெஷர்மெண்ட்ஸ்லேயே எடுத்துக்கலாம். நெக் வித் அண்ட் ஷோல்டர் நம்ம மார்க் பண்ணும்போது இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அளவு நம்ம கொடுக்க வேண்டியது வரும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கேன்னா 11 இன்ச்சஸில் மார்க்கிங் பண்ணியிருக்கிறேன். ஸோ யூஸ்வலாக நீங்கள் 10 இன்ச்சஸ் ஆர்ம் ஹோல் வித் எடுக்கக்கூடிய பிளேஸாக இருந்துச்சுன்னா இதில் வந்து 11 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க, 1 இன்ச் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. தென் நெக் வித் மார்க் பண்ணுறேன். நெக் வித் 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். இதுவும் அதே மாதிரி தான், 2 இன்ச் அளவு நெக் வித் மார்க் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு ½ இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டர் ஆல்சோ 3 இன்ச் மார்க் பண்ணக்கூடிய இடத்துல 3.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நீங்கள் வந்து எவ்வளவு சுடிதார் நார்மலாக உங்களோட பாடி மெஷர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி சுடிதாருக்கு நெக் வித், ஆர்ம் ஹோல், தென் ஷோல்டர் மூணுமே நீங்கள் யூஸ்வலாக எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுலேருந்து ஒரு ½ இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்ம் ஹோல் 6 இன்ச்சஸில் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஏன் இதில் வந்து நம்ம எல்லாமே ஆர்ம் ஹோலுக்கும் ஷோல்டர் நெக் வித் எல்லாமே ஒரு ½ இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து காலர் நெக் தைக்கும்போது அது என்ன ஆகும்னா நமக்கு வந்து அந்த நெக் வந்து ஷோல்டரை உள்பக்கமாக பிடிச்சி இழுக்கும். ஸோ நமக்கு எல்லாமே என்ன ஆகும்னா கொஞ்சம் லைட்டாக வந்து உள்பக்கமாக சுருங்கி வரும். அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ½ இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண சொல்லியிருக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து கழுத்து வந்து ரொம்ப உள்பக்கமாக வராமல் கொஞ்சம் நீட்டாக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம மீதி உள்ள மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் நார்மலாக சுடிதாருக்கு எப்படி நம்ம மார்க்கிங் பண்ணுவாங்களோ அதே மார்க்கிங் தான் பண்ணியிருப்பேன். நெக் வித், ஷோல்டர் அண்ட் ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் மட்டும் என்ன பண்ணிக்கோங்கன்னா ½ இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த ஆர்ம் ஹோல் வித்து அதுவும் கொஞ்சம் ஒரு ½ இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. வேறு எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே நமக்கு சேம் மெஷர்மெண்ட்ஸ் தான். பாடி மெஷர்மெண்ட்ஸ், ஹைட்டு, ஓப்பன் இதெல்லாமே நமக்கு சேம் மெஷர்மெண்ட்ஸ் தான். ஸோ இதை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இனி நம்ம கேன்வாஸ் ஷீட் எடுத்துருக்கிறேன். லென்த்து 15 இன்ச்சஸ் எடுத்துருக்கிறேன். விட்த்து பாருங்கள் 7.5 இன்ச்சஸ் விட்த் இருக்கிற மாதிரி எடுத்துருக்குறோம். ஸோ கேன்வாஸ் ஷீட்டை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு நம்ம இதில் வந்து இனி நெக் மார்க் பண்ண போகிறோம். நெக் வித் நம்ம அங்கே எவ்வளோ எடுத்திருந்தோம், 3 இன்ச்சஸ் நெக் வித் எடுத்திருந்தோம். ஸோ அதே நெக் வித் இங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, 3 இன்ச்சஸில் நெக் வித் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நம்மளோட நெக்கோட ஹைட் நமக்கு எவ்வளோ வேணும். ஸோ இப்போ எனக்கு 7 இன்ச்சஸ் நெக் ஹைட் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ அப்போ 7 இன்ச்சஸ் நெக் ஹைட் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் அதை ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து நார்மல் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சுடிதார்க்கெல்லாம் நெக் எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நெக் ரெடி பண்ணணும், ஃப்ரண்ட் நெக். அதுக்கப்புறமா தான் காலர் வச்சு அட்டாச் பண்ணுவோம். ஸோ இது வந்து நான் பைப்பிங் மட்டும்தான் கொடுக்குறேன் இந்த நெக்குக்கு. ஸோ அதுக்கப்புறமா அந்த 7க்கு கீழே அகெயின் ஒரு 7 இன்ச்சஸ் ஹைட் மார்க் பண்ணுறோம். இனி இந்த பாட்டம்ல இருந்து ஒரு 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. தென் உள் பக்கமாக ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து அந்த ரவுண்ட் ஷேப் அந்த வளைவுக்காக இந்த மார்க்கிங் பண்ணிடுறேன். தென் நம்மளோட ஃபோல்டிங் சைட்லேருந்து ஒரு ½ இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க்கிங் பண்ணிவிட்டு இந்த 3 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணுற மாதிரி கர்வ் மாதிரி லைன் போட்டுக்கோங்க. ஓகே, கர்வ் மாதிரி லைன் போட்டாச்சு. இனி அப்படியே கீழ்ப்பக்கம் வரைக்கும் அப்படியே கொண்டு வந்துக்கோங்க. கீழ்ப்பக்கம் வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஃபோல்டிங் மேலேயே நீங்கள் வந்து கட் பண்ணாலே போதும். ஓகே, நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கலாம். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் இப்போ நம்மளோட வெளிப்பக்கமாக ஒரு ½ இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா அந்த பேட்ச் ஒர்க்குக்கு வெளிப்பக்கமாக இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிக்கோங்க. நம்மளோட டிசைனை 2 சைடுமே ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்கள் பேப்பரில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த டிசைன் வந்து இன்னொரு சைடும் நமக்கு தெரியும். ஸோ நம்ம ஈஸியாகவே ட்ரா பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கணும், அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் பேட்ச் வந்து நம்ம வந்து வெளிப்பக்கமாக பண்ண மாட்டோம். ஸோ உள்பக்கமாக தான் ரிவர்ஸ் பண்ணுறோம். இதில் வந்து லைனிங் நான் கொடுக்கல. இது வந்து நார்மல் குர்த்தி சுடிதார் நெக் டிசைன் மட்டும். நம்ம யூஸ்வலாக ஒரு டாப் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து லைனிங் கொடுக்க மாட்டோம். ஸோ லைனிங் கொடுக்காம பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி பேட்ச் பண்ணி உள்பக்கமாக நெக் வந்து ரிவர்ஸ் பண்ணால் போதும்.
ஸோ கரெக்டாக எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் வச்சு நம்ம வந்து கேன்வா ஷீட் கட் பண்ணி வச்சுருக்கிறத அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கும் கிளாத் தனியாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கிளாத் கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் அளவு நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் சுற்றி எல்லா சைடு ஓரமாகவே விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய கிளாத் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நமக்கு ஃபோல்டிங்காக நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்துருக்குறோம். ஓகே, இந்த டிசைனுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நான் வந்து பைப்பிங் கொடுக்குறேன். ஸோ பைப்பிங் கொடுக்கறதுக்காக அந்த சுடிதாரில் இருக்கிற கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பப்ளிங் கிளாத் எடுத்து அதில் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுக்கிறதா இருந்தால் 1.5 இன்ச் அளவு கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாமல் உங்ககிட்ட இந்த உடன் ஸ்கேல் இருந்துச்சுன்னா இந்த உடன் ஸ்கேலோட வெட்டே உங்களுக்கு போதும். ஸோ உடன் ஸ்கேல் வெட்டில் வச்சு இந்த மாதிரி கிராஸ் பீஸ் ஒரு 4 to 5 பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நெக்குக்கு பைப்பிங் தேவைப்படுமோ அந்த அளவு நீங்கள் பீசஸ் எடுத்துக்கலாம். ஓகே, தென் என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்காக ஸோ நம்மளோட கேன்வா ஷீட்டை விட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் மட்டும் வெளிப்பக்கமாக கொடுத்துக்கோங்க. வெளிப்பக்கமாக கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய கிளாத் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சைடு வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ சைடு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கார்னரை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் அந்த சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பண்ணி அதாவது ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணும்போது அந்த பீசஸ் வந்து கட் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தேன்ல, ஸோ கட் பண்ணும்போது என்ன பண்ணிக்கோங்கன்னா கரெக்டாக உங்களோட பேப்பர் வரும்ல, ஸோ அந்த பேப்பர் வரைக்கும் தான் கட் பண்ணணும். பேப்பர் மேலே கட்டிங் வந்துடக்கூடாது. ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை வந்து ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் சின்ன சின்ன ஸ்லிட்ஸாக கட் பண்ணி கொடுக்க சொல்கிறது. கட் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். உள்பக்கமாக நீங்கள் வந்து கொஞ்சம் டெப்த்தாக கட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பேப்பரில் கட் ஆயிரும். ஸோ அதனால் சிஸ்ஸரோட கார்னர் யூஸ் பண்ணி கட் பண்ண எப்போவுமே ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இனி இதில் என்ன பண்ணிக்கோங்கன்னா கரெக்டாக சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து சுடிதார் பேட்டர்ன் கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல ஆல்ரெடி, ஸோ அந்த சுடிதார் பேட்டர்ன்லேயும் ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஃப்ரண்ட் பீஸில் இந்த மாதிரி சென்டர் மார்க்கிங் பண்ணி வச்சுக்கோங்க. சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கிறோம்ல, ஸோ அந்த பேட்ச் ஒர்க்கையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து மேல் பக்கமாக இருக்கிறது வந்து நம்ம சுடிதார் கிளாத்தில் ரைட் சைடு தான் மேல் பக்கமாக வச்சுருக்கிறேன். ஏன்னா இந்த பேட்ச் ஒர்க்கை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி அப்படியே வந்து கீழ்ப்பக்கமாக உள்பக்கம் ராங் சைடுக்கு தான் திருப்பி விட போகிறோம். ஸோ அதனால் சுடிதார் கிளாத்தில் ரைட் சைடு தான் மேல் பக்கமாக வச்சுருக்கேன். தென் சென்டர் கரெக்டாக பின் பண்ணி வச்சுக்கோங்க. பாட்டம் சைடும் ஒரு பின் இருந்து பின் பண்ணி வச்சுக்கலாம். டாப் சைடும் பின் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சென்டர் வந்து மிக்ஸ் ஆகாமல் அப்படியே கரெக்டான பிளேஸ்லேயே உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம கழுத்து பகுதி நம்ம பென்சில் வச்சு ட்ரா பண்ணி வச்சுக்கோங்களா, அதுக்கு மேலே கண்டினியூஸாக அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஓகே, பாட்டம் சைடும் அதே மாதிரியே ஒரு லைன் மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த லைனுக்கு 2 தையல் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்படியே வந்து அகெயின் கொஞ்சம் கேப் விட்டு அதாவது 1 சென்டிமீட்டர் கேப் விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பாட்டம்லேருந்து 2 தையல் வரணும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ அந்த 2 தையலுக்கு கேப்பில் தான் நம்ம கட் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க, ஒரு சின்ன கேப் மட்டும் கொடுத்து 2 தையல் வர மாதிரி போட்டுக்கோங்க. தென் அப்படியே டாப் வரைக்கும் ஸ்டிச்சிங் போட்டு முடிச்சாச்சு. இனி உள்ளே இருக்கக்கூடிய எக்ஸஸாக இருக்கக்கூடிய பேப்பர் கேன்வாஸாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படியே மேல் பக்கமாக கட் பண்ணி கீழே அந்த பாட்டம் வரைக்கும் இந்த கீழ்ப்பகுதி நான் சொல்லியிருக்கிறேன்ல அந்த 2 தையல் போடணும். அப்படி நம்ம வந்து இந்த சைட்லேருந்தே ஃபஸ்ட்டு டாப்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி பாட்டம் போகுமா, இனி பாட்டமில் கரெக்டாக அந்த 2 ஸ்டிச்சஸ்க்கும் சென்டரில் ஒரு ஸ்டிச் இருக்கிற மாதிரி சென்டரில் நம்ம கட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இனி இதை சின்ன சின்ன ஸ்லிட்ஸாக கட் பண்ணி கொடுத்துக்கோங்க. கட் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே நம்ம ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா கை வச்சே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட்டாக அது வந்து உள்பக்கமாக ப்ரெஸ் ஆகும். இந்த கார்னர் எல்லாம் நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு ஏதாச்சும் சின்ன பின் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ரிவர்ஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே. இது அப்படியே இனி என்ன பண்ணிக்கலாம்னா, உள் பக்கமா திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு, அந்த எண்ட வந்து நல்லா கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு, இப்ப நான் போடக்கூடிய ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த நம்மளோட அந்த பேட்ச் ஒர்க் முடியக்கூடிய இடத்துல, ஒரு 1/2 இன்ச் அளவு நம்ம வந்து பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கிறோம்ல, ஸோ அந்த பேட்ச் ஒர்க் முடியக்கூடிய இடத்துல தான் தையல் போடுறேன். அந்த ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஃபோல்ட் பண்ண அந்த எண்ட் ஓரத்துல ஃபர்ஸ்ட் தையல் போடல. ஃபர்ஸ்ட் நான் போடுறது அது ஒரு 1/2 இன்ச் அளவு கேப் விட்டுட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம்னா, ஸ்டிச்சஸ் போடுறோம். ஸோ ஃபுல்லாவே இதே மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுக்கோங்க. ஓகே. இப்போ பாருங்க ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சாச்சு. இனி நான் வந்து த்ரெட் பைப்பிங் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சிருந்தேன்ல, ஸோ அந்த கிராஸ் பீஸ் யூஸ் பண்ணி ஸோ அந்த த்ரெட் பைப்பிங்கை அப்படியே நம்ம வந்து எண்ட் ஓரத்தில் வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து ஃபுட் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். சிங்கிள் ஃபுட் போட்டு தான் த்ரெட் பைப்பிங் அட்டாச் பண்ணுறேன். ஸோ நார்மல் ஸ்மால் மிஷின்லலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து த்ரெட் பைப்பிங் வச்சு அட்டாச் பண்ணுறதா இருந்தால் ஃபுட் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சு அட்டாச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். அந்த த்ரெட் பைப்பிங் கரெக்டாக நம்ம எந்த அளவுக்கு அந்த த்ரெட்டு கொடுத்துருக்குறோமோ அந்த அளவு கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபுட் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். பாட்டமில் என்ன பண்ணுறேன்னா பைப்பிங்கை கட் பண்ணி அகெயின் திரும்ப பாட்டம்லேருந்து டாப் சைட் திரும்ப கட் பண்ணி வச்சு நான் வந்து பைப்பிங் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் நமக்கு அந்த பாட்டம் சைடு வந்து அந்த ஷேப் வந்து நீட்டாக கிடைக்கும். ஸோ இதே மாதிரி 2 சைடுமே வச்சு அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள் இப்போ நம்ம வந்து பைப்பிங் கொடுத்து முடிக்கிறோம். நம்மளோட நெக் டிசைன் நல்லாவே வந்திருக்கு. இனி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சென்டரில் வந்து அந்த ஓப்பனாக இருக்குல்ல அந்த ஓப்பன் பிளேஸை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ அந்த ஓப்பன் பண்ணி இருக்கக்கூடியதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக உள் பக்கமாக ஒரு சின்ன துண்டு பீஸ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நெக்கோட ஹைட் ஓப்பனிங் வேணும்னு பார்த்துக்கோங்க. ஃபுல்லாகவே க்ளோஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபுல் லென்த்துக்கும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு அது க்ளோஸ்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. பிகாஸ் இது பார்த்துக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து பேக் சைடு வந்து காலருக்கு வந்து ஓப்பனிங் பேக் சைடு காலர், ஸோ அதனால நமக்கு வந்து பேக் சைடு ஓப்பனிங் இருக்காது. ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் நமக்கு நம்ம வந்து வியர் பண்ணும்போது நம்ம தலைவலியாக நம்ம போடும்போது கரெக்டாக நமக்கு போகணும். ஸோ அதனால எந்த அளவுக்கு உங்களுக்கு ஓப்பனிங் வேணும்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ பாட்டமில் அந்த பீஸ் அப்படியே கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்மளோட பைப்பிங்க்கு மேலே அப்படியே தையல் எண்டு ஓரத்தில் தையல் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே பட்டன்ஸ், இப்போ ரெடிமேடாகவே நிறைய பட்டன்ஸ் கிடைக்குது. ஸோ பட்டன்ஸ் நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி அந்த லட்கான் கூட ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணி இந்த மாதிரி இந்த நம்மளோட பைப்பிங்க்கு மேலே வச்சு ஒரு 3 பட்டன் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகே. இனி நம்ம காலர் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃப்ரண்ட் சைட் நெக் டிசைன் ரெடி பண்ணியாச்சு. இனி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்மளோட 2 சைடும் ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ஷோல்டர் லெவல் எடுத்து வச்சுக்கோங்க. 2 சைடுமே லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு 2 சைடுமே ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக ஒரு எண்ட்லேருந்தே ஸ்டிச்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். பேக் சைட் பீஸை வந்து நம்ம வந்து அந்த இடத்துல கட் பண்ணி பண்ணணும் அப்படின்னு தேவையில்ல. நீங்கள் 1/2 இன்ச் அளவுக்கு மேல் பகுதியில் ஸ்டிச்சஸ் போடுவீங்களா, ஸோ அதே 1/2 இன்ச் அளவில் கண்டினியூ பண்ணுங்கள். 2 சைடுமே அப்படியே என்ன பண்ணிக்கலாம்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து 2 ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணியாச்சு. இனி நமக்கு காலர் வந்து எந்த அளவு ஹைட்டு வேணும்னு பாருங்கள். இது வந்து ஹாஃப் காலர் நெக். ஸோ வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து ஷார்ட்டாக தான் அந்த காலர் வந்திருக்கும். ஸோ பேக் சைடு வந்து 6 இன்ச்சஸ் நமக்கு வந்து இருக்குது. தென் ஃப்ரண்ட் சைடு பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு வேணும் காலரோட ஹைட்டு. இப்போ நான் 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கிறேன். 3 இன்ச்சஸ் வரைக்கும் ஃப்ரண்ட் சைட் காலர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் சைடு வந்து கூட கொஞ்சம் காலர் இறங்கி வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 3 இன்ச்சஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 2.5 இன்ச்சஸ் காலரோட ஹைட்டு ஃப்ரண்ட் சைடு எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ 2.5 இப்போ நம்ம எந்த அளவுக்கு லென்த் நமக்கு காலர் லென்த் தேவைப்படும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு 2.5, ஃப்ரண்ட் சைடில் வந்து 2.5, அகெயின் நமக்கு வந்து சைடில் பேக் சைடு வந்து 6 இன்ச்சஸ் இருக்குது. தென் அகெயின் ஃப்ரண்ட் சைடு அகெயின் இன்னொரு 2.5. ஸோ அப்போ 2.5 2.5 5 + 6 11. ஸோ டோட்டலாக நமக்கு 11 இன்ச்சஸ் வந்து காலரோட லென்த்து கிடச்சிருக்கு. அப்போ நம்ம எடுக்கக்கூடிய கேன்வாஸ் ஷீட் 12 இன்ச்சஸ் லென்த்தும் 1 இன்ச் விட்த்தும் இருக்கிற மாதிரி ஒரு பீஸ் எடுத்துருக்குறோம். அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா 11 தானே நமக்கு காலரோட லென்த்து. ஸோ அப்போ அந்த ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா 5.5 அதோட 11ஓட பாதியில் மார்க்கிங் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம 5.5 மார்க் பண்ணியிருக்கிறோமா அந்த மார்க்கிங்லேருந்து மேல் பக்கம் ஒரு
கர்வ் மாதிரி ஒரு சின்ன பெண்ட் மாதிரி போட்டுக்கோங்க. அந்த காலரோட ஷேப் தான் நம்ம ட்ரா பண்ணுறது. இவ்வளோதான் நம்ம வந்து மார்க்கிங் பண்ண தேவைப்படுறது. ஸோ டோட்டலாக எவ்வளோ காலர் லென்த் வருதோ அதை விட 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கேன்வாஸ் ஷீட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்மளோட காலர் லென்த் எந்த அளவோ அதில் அந்த அளவுக்கு கேன்வாஸ் ஷீட்டை ஃபோல்ட் பண்ணி அதோட ஹாஃப் எடுத்து மார்க்கிங் பண்ணிவிட்டு மேல் பக்கமாக இந்த மாதிரி ஒரு பெண்டு மாதிரி, அதாவது நம்மளோட காலர் ஷேப் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. ஏன்னு என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த அளவை விட எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் அளவு வெளிப்பக்கமாக 4 சைடுமே, அதாவது 4 சைட்ஸும் 1/4 இன்ச் அளவு நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி ஒரு 2 பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரே பீஸாக எடுத்து நீங்கள் வந்து ஃபோல்டிங்காக கூட எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா 2 பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெண்டு, இந்த சைடு வந்து கம்மியானது இருக்குல்ல, லென்த் வந்து கம்மியாக இருக்குல்ல, அந்த பகுதி வந்து ஃபோல்டிங்காக இருக்கிற மாதிரி கூட நீங்கள் துணி எடுத்துக்கலாம். ஒரே பீஸாக எடுத்தீங்கன்னா அந்த ஃபோல்டிங் வந்து இந்த பெண்ட், அதாவது உங்களுக்கு வந்து லென்த்து கம்மியாக இருக்குல்ல, ஸோ அந்த கேன்வாஸ் ஷீட்டில் லென்த்து கம்மியாக இருக்கக்கூடிய பகுதியில் உங்களுக்கு வந்து ஃபோல்டிங்காக இருக்கிற மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி 2 பீஸாக எடுத்தீங்கன்னா ஓகே. ஸோ சுற்றி எல்லா ஓரத்துலையும் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒரு 1/4 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஒரு 4 சைட்ஸும் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா 1/4 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி கேன்வாஸ் ஷீட்டையும் நம்மளோட கிளாத்தையும் சேர்த்து வச்சு பின் பண்ணிக்கலாம். நம்ம கேன்வாஸ் ஷீட் எதுக்காக கொடுத்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்பக்கம் வந்து நமக்கு வந்து காலர் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து கேன்வாஸ் ஷீட் கொடுத்துருக்குறோம். ஸோ இனி வந்து கோணலாக இருக்கக்கூடியதை லைட்டாக வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி கொடுத்துருக்குறேன். காலர் தைக்கிறது ரொம்பவே ஈஸி மெத்தட் தான். இது வந்து ஹாஃப் காலர் நெக்கு, அதாவது ஸ்மாலாக பண்ணக்கூடிய ஒரு காலர் நெக். ஸோ இனி என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த சைடு, அதாவது லென்த் வந்து ஜாஸ்தியாக இருக்குல்ல, நம்ம வந்து 11 இன்ச்சஸ் எடுத்துருக்குறோம்ல, ஸோ அந்த அளவு வந்து இருக்கக்கூடிய பிளேஸை என்ன பண்ணிக்கோங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 1/4 இன்ச் அளவு ஒரு சைட் மட்டும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு சைட் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது பாட்டமில் இருக்கக்கூடிய கிளாத்துக்கு மேலே ஸ்டிச்சஸ் விழுந்துடக்கூடாது. ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ பின் பண்ணி வச்சுட்டேன். அதனால வந்து அதுக்கு மேலே உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வராத அளவுக்கு ஒரு சைட் மட்டும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். ஏன்னு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சுற்றி அந்த பெண்டு நம்ம வச்சுருக்குறோம்ல, அந்த பெண்டுக்கு ஒரு 1/4 இன்ச் அளவு கேப் விட்டால் கூட போதும். 1/4 இன்ச் அளவை விட கம்மியாக இருந்தால் கூட ஓகே தான். சுற்றி இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஸோ அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணாமல் ஒரு கிளாத் வச்சுருக்கோம்ல, அந்த கிளாத்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி தான் நான் தையல் போடுறேன் பாருங்கள். நம்ம அப்படியே நம்ம ஷேப் வச்சுருக்கோம்ல, அதுக்கு பக்கத்தில் அப்படியே கண்டினியூஸாக ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வரலாம். இந்த சுடிதார் நெக்கில் வந்து நான் வந்து ஹாஃப் காலர் நெக் சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங், நம்மளோட அட்வான்ஸ் கிளாஸில் ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வர்றப்போ உங்களுக்கு வந்து ஃபுல் காலர் நெக், அதாவது ஹெவி காலர் நெக் ப்ளவுஸ் வரும்ல, அது நான் உங்களுக்கு அப்போ சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி சைடை வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஃபேப்ரிக் எல்லாமே கட் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்மளோட கேன்வாஸ் ஷீட்க்கு பக்கத்தில் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி கொடுத்துக்கோங்க. கட் பண்ணி கொடுத்துட்டு இதையும் சின்ன சின்ன ஸ்லிட்ஸாக நாஷ் போட்டு வைப்போம்ல, நம்ம சின்ன சின்னதாக அப்படி கட் பண்ணி கொடுக்கணும்னா அப்படி கட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரொம்ப கம்மியாக ஓரத்தில் தான் தையல் போட்டிருக்கிறோம், அதனால நமக்கு வந்து சின்ன சின்ன நாட்ஸாக கட் பண்ணி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இனி இதை என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. ரிவர்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே எண்டில் வந்து என்ன பண்ணலான்னா ரஃப்பாக ஒரு ஸ்டிச்சஸ் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் ரஃப்பாக ஒரு ஸ்டிச் போட்டு வச்சுக்கலாம். அப்போ ரஃப்பாக ஒரு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறமா அதை பிரித்து எடுக்க வேண்டியது வரும். ஸோ அதனால ரஃப்பாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு டஃப்பாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து மேல் பகுதியில் ரஃப்பாக ஒரு ஸ்டிச் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறமா நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பிரித்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இதுக்கு மேலே அயன் பண்ணிட்டீங்கன்னா கூட போதும். அயன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நிற்கும். ஸோ இனி இந்த மாதிரி காலரை என்ன பண்ணிக்கோங்கன்னா கரெக்டாக மடக்கிக்கோங்க. 2ஆக மடக்கிட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் மட்டும் கரெக்டாக 2 சைடுமே மார்க்கிங் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது டாப் நம்ம இந்த ஃபோல்டாக இருக்குல்ல அந்த பகுதியிலும் மார்க்கிங் பண்ணிக்கோங்க. பாட்டம் சைடு நமக்கு வந்து ஒரு சைடு நம்ம ஃபோல்ட் பண்ணாமல் வச்சுருக்கோம்ல, அங்கேயும் மார்க்கிங் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்மளோட காலர், நம்மளோட டாப் இருக்குல்ல, ஸோ அந்த டாப்லேயும் எடுத்துக்கோங்க. பேக் சைடு வந்து நமக்கு டோட்டலாக 6 இன்ச்சஸ் இருக்கும். ஸோ அந்த 6 இன்ச்சஸோட பாதி 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி 3 மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 3 மார்க் பண்ணதுக்கப்புறமா காலர் வந்து நீங்கள் இந்த மாதிரி சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 சைடுமே ஈவனாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்லீவ் பண்ணுற மாதிரி சென்டரை மார்க்கிங் பண்ணிவிட்டு
ஒரு எண்ட்லேருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு மேபி நீங்கள் என்ன பண்ணலான்னா எப்பமாச்சும் இழுத்து எடுத்து பண்ணும்போது ஒரு சைட் காலர் வந்து ஹைட் கூடுதலாகவும் ஒரு சைட் கம்மியாகவும் வரலாம். ஸோ அதனால பெட்டர் எப்போவுமே இந்த மாதிரி சென்டரில் இருந்து பேக் சைடோட சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக நம்மளோட ரைட் சைட் நம்மளோட டாப்பில் ரைட் சைடு இருக்குது, அதுக்கு மேலே நம்ம காலர் பார்ட் தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல, ஸோ அந்த தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல ஒரு சைடு வந்து நம்ம வந்து ஃபோல்டிங் பண்ணாமல் வச்சுருக்கிறோம்ல, அதை எடுத்து கரெக்டாக நம்மளோட பேக் சைடோட டாப்ஸ் நெக் பகுதி இருக்குல்ல, அதுக்கு மேலே வச்சு அப்படியே ஒரு 1/4 இன்ச் கேப்பில் அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வாங்க. ஸோ ஃபுல்லாகவே அதே மாதிரி ஒரு சென்டர்லேருந்து ஒரு சைட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அகெயின் அந்த சென்டர்லேருந்து இன்னொரு சைட். ஸோ ஸ்டிச் பண்ணும்போது கீழ்ப்பகுதியில் துணியில் சுருக்கு விழக்கூடாது, அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த ரிவர்ஸ் பண்ணும்போது அதாவது இந்த ஷோல்டர் பகுதியில் வரும்போது உங்களுக்கு சுருக்கு விழலாம். ஸோ சுருக்கு விழாத அளவுக்கு கீழ்ப்பகுதியை பார்த்து பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ அட்டாச் பண்ணியிருக்கிறது அந்த நம்ம வந்து பாட்டம் சைட் மடித்து தைக்காமல் வச்சுருந்தோம்ல, அந்த பகுதியை தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா அட்டாச் பண்ணியிருக்கிறோம். ஏன்னு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி டாப் சைடு வந்து ஒரு சைடு வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம்ல, அந்த ஃபோல்டிங்கை அப்படியே தூக்கி கரெக்டாக நம்ம இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிறோம்ல, அந்த ஜாயினிங்க்கு மேலே இந்த ஃபோல்டிங் வர்ற மாதிரி இப்படி தூக்கி வச்சு ஜாயினிங் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ இப்படி நம்ம வைக்கும்போது உள்பக்கம் அந்த நூலாக பிசுறாக இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து அந்த காலர் பார்ட்டுக்கு உள்பக்கமாக போயிடும். ஸோ கரெக்டாக அந்த மடிப்பு இருக்குல்ல, நம்ம மடக்கி தைச்சிருந்தோம்ல ஃபர்ஸ்ட், அந்த காலரில் மடக்கி தைச்சிருக்கிறதுக்கு மேலே தையல் போட போகிறோம். ஸோ பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போது நீட்டாக புரியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக தூக்கி வச்சு ஸ்டிச்சஸ் போடுங்க. அப்போ காலர் வந்து நமக்கு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ இவ்வளோதான் சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தடில் நம்ம வந்து சுடிதாருக்கு கூட காலர் நெக் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாஃப் காலர் நெக் நம்ம வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சுடிதாருக்கு சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தடில் நான் டீச் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைச்ச அவுட்கம்மை என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் எஃபி பேஜுக்கு நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து சென்ட் பண்ணலாம். ஹாஃப் காலர் நெக் நம்ம சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தடில் நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம பேசிக் கிளாஸில் சுடிதார் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க.